நாராயணாய. அன்பார்ந்த சுவாதிச்சுடர் நேயர்களுக்கு குருவருளும் திருவருளும் சூழ பிரார்த்திக்கிறேன். அன்பர்களே, இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் இன்று தரிசிக்க இருப்பது உத்திரமேரூர் என்ற திருத்தலத்தில் அமைந்துள்ள நவவித பெருமாள்கள், அதாவது 9 விதமான பெருமாள்கள் அமைந்துள்ள ஒரு திருக்கோயில் நவபிரதிஷ்டை என்று சிறப்புடன் துவங்கப்பெறுகிறது. இந்த ஆலயம் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் காஞ்சிபுரத்திலிருந்து 25 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. சுந்தர வரதராஜர் திருக்கோயில் என்று பெயர் பெற்றுள்ளது. இங்கு 9 பெருமாள்கள் ஒரே திருக்கோயிலில் வெவ்வேறு நிலைகளில், அதாவது நின்றான், அமர்ந்தான், கிடந்தான் என்ற 3 நிலைகளில் சேவை சாதிக்கிறார், காட்சியளிக்கிறார். மாடக்கோயிலாக இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. மாடக்கோயில் என்பது கட்டுமானம், கீழ்த்தலம், முதல் தலம், 2ஆம் தலம் என்று 3 தலங்களை உடையதாக உள்ளது. கீழ்த்தலத்தில் முறையே பிரதான மூர்த்தியாக சுந்தரவரத பெருமாள் அமைந்துள்ளார், காட்சியளிக்கிறார். அதுபோன்றே அவரை சுற்றி வலம் வரும்பொழுது அச்சுதவரதர், அனிருத்தவரதர், கல்யாணவரதர் என்ற திருக்கோலங்களில் சேவை சாதிக்கிறார். முதல் மாடத்திற்கு நாம் செல்லும் பொழுது வைகுண்டவரதர், ஸ்ரீ வராகமூர்த்தி, ஸ்ரீ யோகநரசிம்மர், ஸ்ரீ பத்மநாபர் என்று திருக்காட்சி அளிக்கிறார். அதற்கு மேலே நாம் செல்லும் பொழுது ஸ்ரீ ரங்கநாதனாக பள்ளி கொண்ட கோலத்தில் திருக்காட்சி அளிக்கிறார். ஆகவே நின்றான், கிடந்தான், அமர்ந்தான் என்ற 3 பெருமாள்களுடைய நிலைகளையும் ஒரே திருக்கோயில் நாம் தரிசிப்பதற்குண்டான அரிய வாய்ப்பு இந்த திருக்கோயிலில் உள்ளது. இந்த திருக்கோயில் பஞ்ச பாண்டவர்களால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலமாகவும், அதே போன்று திரௌபதிக்கு இங்கு ஆனந்தவள்ளி தாயார் அனுகிரகம் செய்திருக்கிறார். பஞ்சபாண்டவர் 5 பெருமாள் இங்கு பல வரங்களையும் பல சக்திகளையும் அளித்ததாக புராண வரலாறுகள் இங்கு கிடைக்கப்படுகின்றன. பல்லவ மன்னர்களாலும் சோழ மன்னர்களாலும் சம்புராயர்களாலும் இந்த திருக்கோயில் புனருத்தான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மன்னரும் திருக்கோயில் பணிகளில் ஈடுபட்டார்கள் என்பது இங்கு இருக்கும் கல்வெட்டுகளில் அறியப்படுகிறது. மிகவும் புராதனமான இந்த கோயிலில் குடவோலை முறை, அதாவது தேர்தல் என்று நாம் சொல்லும் ஒரு அமைப்பு, அந்த காலத்தில் குடவோலை என்ற முறையில் ஒவ்வொரு பதவிக்கும் உரிய நபர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதற்கான கல்வெட்டு சாசனங்கள் இந்த கோயிலில் அமைந்துள்ளது. புராதனமான இந்த திருக்கோயில் மாடக்கோயில், கட்டுமான கோயில் என்பதற்குண்டான அடிப்படை விதிகளையும் ஆகம விதிகளையும் பின்பற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பெரிய திருவடி சுந்தரவரதராஜ பெருமாளின் நேர் எதிராக அமைந்துள்ளார். வெளிப்புறத்தில் வீராஞ்சநேயருக்கு தனி சன்னதி உள்ளது. வாகன மண்டபம், அதுபோன்றே ஆண்டாளுக்கு என்று தனி சன்னதி, ஆழ்வார்களுக்கு தனி சன்னதி, ஸ்ரீ நிகமானந்த மகாதேசிகருக்கு தனி சன்னதி என்று சன்னதிகள் பலவும் இந்த கோயில் கண்டுள்ளது. 9 பெருமாள்கள் இங்கு அமைந்திருப்பது, அதில் 5 வரதர்கள் முறையே சுந்தரவரதர், அச்சுதவரதர், அனிருத்தவரதர், கல்யாணவரதர், வைகுண்டவரதர் என்று சிறப்புடன் இருப்பது போல் ஸ்ரீ பத்மநாபர், ஸ்ரீ ரங்கநாதர், ஸ்ரீ யோகநரசிம்மர், ஸ்ரீ வராகமூர்த்தி என்று இந்த கோயிலில் நவவித பெருமாள்களும் நவரத்தினங்களாக நவகிரகங்களை கட்டுப்படுத்தும் ஓர் பேராற்றல் மிகுந்த சன்னதியாகவும் துவங்கப்பெறுகிறது. வரம் பல நல்கும் சுந்தரவரதராஜ பெருமாள் இங்கு வரும் அடியார்கள் அவரிடம் ஜாதகத்தை சமர்ப்பித்து விரைந்து திருமணம் நடப்பதற்காக பிரார்த்திக்கிறார்கள். முக்கியமாக 5 வாரங்களில் அந்த தாங்கள் கோரி வந்த கோரிக்கை நிறைவேறுகிறது என்று வரும் பக்தர்கள் எடுத்துரைக்கிறார்கள். பெருமாள் திருமண பாக்கியம் அருள்வதுடன் சந்ததி விருத்தி, மன நிம்மதி, மன நிறைவு, கல்வி, செல்வம், ஞானம் அனைத்தையும் இங்கு வாரி வழங்குகிறார். இந்த மாடக்கோயில் போல் தமிழகத்திலும் சரி, இந்தியா அளவிலும் சரி சில கோயில்களே அமையப்பட்டுள்ளன. சென்னையில் உள்ள அஷ்டலட்சுமி கோயில்
இந்த கோயிலின் வடிவமைப்பை ஒட்டியே அமைக்கப்பட்டது என்பது ஒரு சிறப்பு. அதுபோன்றே காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலும் திருக்கோட்டியூர் பெருமாள் கோயிலும் இந்த மாடக்கோயில் அமைப்பிலே அமைந்துள்ளது என்பது மேலும் ஓர் சிறப்பாகும். வரம் பல அருளும் சுந்தர வரதராஜ பெருமாள் அவர்களை உத்தரவேரூர் சென்று நாம் தரிசித்து வாழ்வில் அனைத்து விதமான நலங்களும் வளங்களும் பெறும். எளியன் நவவித பெருமாளையும் போற்றி ஓர் கவிதை இயற்றியுள்ளேன். இந்த தொகுப்பில் வெளியிடப்படுகிறது. அனைவரும் கேட்டு இன்புற்று ஸ்ரீமன் நாராயணன் பேரருளையும் ஆனந்தவள்ளி தாயாரின் பேரருளையும் பெறுமாறு பிரார்த்திக்கிறேன். அன்பன் சி.ஆர். லவக்குமார். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. கோவிந்தா 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 கோவிந்தா. நின்றதும் கிடந்ததும் அமர்ந்ததுமாய் நவ வடிவினை கண்டனை கோவிந்தா. நின்றதும் கிடந்ததும் அமர்ந்ததுமாய் நவ வடிவினை கண்டனை கோவிந்தா. ஆட்கொண்டனை ஐவரை கோவிந்தா. மாட கோயில் கண்டனை கோவிந்தா. ஆட்கொண்டனை ஐவரை கோவிந்தா. மாட கோயில் கண்டனை கோவிந்தா. கோவிந்தா 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 கோவிந்தா. அச்சுத அனிருத்த கல்யாண வரதனாய் ஆலயம் சிறந்தாய் கோவிந்தா. அச்சுத அனிருத்ர கல்யாண வரதனாய் ஆலயம் சிறந்தாய் கோவிந்தா. உத்திரமேரூர் எழில்பதியில் பிரம்மாண்டம் சிறந்தாய் கோவிந்தா. உத்திரமேரூர் எழில்பதியில் பிரம்மாண்டம் சிறந்தாய் கோவிந்தா. வைகுண்ட வரதனை கோவிந்தா. சுந்தர வரதனை கோவிந்தா. வைகுண்ட வரதனை கோவிந்தா. சுந்தர வரதனை கோவிந்தா. புகழ் பாடி நின்றேன் கோவிந்தா. புகழ் நாடி நின்றேன் கோவிந்தா. புகழ் பாடி நின்றேன் கோவிந்தா. புகழ் நாடி நின்றேன் கோவிந்தா. நின்றதும் கிடந்ததும் அமர்ந்ததுமாய் நவ வடிவினை கண்டனை கோவிந்தா. நின்றதும் கிடந்ததும் அமர்ந்ததுமாய் நவ வடிவினை கண்டனை கோவிந்தா. கோவிந்தா 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 கோவிந்தா. யோக சிம்மமாய் வராக மூர்த்தியாய் கோயில் கொண்டனை கோவிந்தா. யோக சிம்மமாய் வராக மூர்த்தியாய் கோயில் கொண்டனை கோவிந்தா. ஆனந்தவள்ளி தாயாருடன் தரிசனம் தந்தாய் கோவிந்தா. ஆனந்தவள்ளி தாயாருடன் தரிசனம் தந்தாய் கோவிந்தா. அனந்த வரதனை கோவிந்தா. பத்மநாபனே கோவிந்தா. அனந்த வரதனை கோவிந்தா. பத்மநாபனே கோவிந்தா. நாளும் வளம் வந்தேன் கோவிந்தா. எந்நாளும் அருள்வாய் கோவிந்தா. நாளும் வளம் வந்தேன் கோவிந்தா. எந்நாளும் அருள்வாய் கோவிந்தா. நின்றதும் கிடந்ததும் அமர்ந்ததுமாய் நவ வடிவினை கண்டனை கோவிந்தா. நின்றதும் கிடந்ததும் அமர்ந்ததுமாய் நவ வடிவினை கண்டனை கோவிந்தா. ஆட்கொண்டனை ஐவரை கோவிந்தா. மாட கோயில் கண்டனை கோவிந்தா. கோவிந்தா 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 கோவிந்தா.